மக்கள் பணிக்கு வந்திருக்காருங்கிறே திருப்பி திருப்பி சினிமாக்கார மாதிரி வீடியோ போட்டாருன்னா காலத்தில் வரணுங்க. இன்னைக்கு பூவை ஜெயன்மூர்த்தி புதிய தமிழகத்திலிருந்து நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த கட்சியாக இருந்தாலும் இப்போ சின்ன கட்சியிலேருந்து பெரிய கட்சி வரை மக்கள் பிரச்சனைன்னு வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறான். எதுக்கு எடுத்தாலும் இவர் வீடியோ போடுவார். இவர் இட்டாந்து விடுறது தான் என் வேலைன்னு ஒருத்தர் சொல்லுவார். அவருக்கு கீழே செங்கோட்டையின் வேலை பார்க்குறது எவ்வளோ கேவலம் பாருங்கள். பாவம் கடைசியில் புசியானதின் அனுமதியோடு செயல்படுவாராம். இது செங்கோட்டையனுக்கு கிடைச்ச எவ்வளோ பெரிய இது. ஜெயலலிதாமையாருக்கு தேர்தல் மேப்பு போட்ட ஒருத்தருக்கு புசியானது இட்டாந்து போகிறதுக்கு பெர்மிஷன் கேட்கக்கூடிய நிலையில் இருக்காருன்னா இது எவ்வளோ கேவலம் பாருங்க. காலத்தின் கோலம் தான், வேற என்ன பண்ண. வரக்கூடிய தேர்தலில் தாவேகா எந்த அளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட கணிப்பு என்ன? தாவேகாவுக்கு இந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் வாக்களிப்பாங்க. அதுலேயும் கொஞ்சம் புத்திசாலி பசங்க வாக்களிக்க மாட்டாங்க. முதல் தலைமுறை வாக்காளர்கள் சீமானுக்கு விஜய்க்கு வாக்களிப்பாங்க. ஓரளவுக்கு ஐடியாலஜி வைஸ் நான் இதுக்காக தான் நிற்கிறேன்னு சொல்கிறவங்க சீமானுக்கு போடுவாங்க. எந்த ஐடியாலஜி இல்லாத ஒரு கூட்டம் வந்து விஜய்க்கு போடும். அந்த கூட்டத்துக்கு எதுவுமே தெரியாது. பிஜேபி, காங்கிரஸ், டெல்லி, இந்தியா. இந்த ஓட் பெர்சன்டேஜ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். தமிழ்நாட்டில் அரசியலே தெரியாதான் இத்தனை பேர் இருக்கானான்னு கண்டுபிடிச்சிக்கலாம். விஜய்க்கு எவ்வளோ ஓட்டு வருது அப்படிங்கிறத வச்சு வெற்றி பெறலாம் வாய்ப்பே இல்லை.